அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கன்னியாகுமரி பக்கம் வைக்கிற மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல தேங்காயை நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் எடுத்த பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்க்கணும். சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இங்கே தனியாக மட்டனை வேக வைக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு உருளைக்கிழங்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைங்க வேண்டாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட கொஞ்சம் வத்தல் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து இந்த மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கதை இந்த மட்டனை கூட சேர்த்து ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டு. நல்லா காஞ்சி வரட்டு. நம்ம இங்கே தனியாக வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கதை நம்ம இந்த மட்டன் வேக வச்சுருக்கதை கூட சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்கட்டு. கொதித்து குழம்பு நல்லா காஞ்சி வரட்டு. அப்புறம் இறக்கிட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிச்சிட்டு அதை நம்ம வேக வச்சுருக்க மட்டனை கூட ஊற்றிட்டு கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கணும். சுவையான மட்டன் குழம்பு தயார்.